விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 2025வது ஆண்டு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. அதற்கு முன்பு நீங்கள் எப்படிப்பட்டவர் என்று கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. அதாவது விருச்சிக ராசி என்றாலே பார்த்தீங்கன்னா அதனுடைய சிம்பிளே வந்து பார்த்திங்கன்னா தேள். பார்ப்பதற்கு இந்த தேள் கொட்டுற மாதிரி பேசுவீங்க. உண்மையாக ஒரு நிலை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக மற்றவர்களுக்கு நல்லது செய்வதற்காக ஒரு இடித்து சொல்லுவாங்க இல்லையா, இடித்து உரைத்தல்வாங்க நல்ல ஒரு தமிழில். ஏய் இப்படி பண்ணு இப்படி செய்யாத அப்படின்னு சொல்லி இந்த கடிந்து கொள்வது வந்து மற்றவர்களுக்கு இந்த தேள் கொட்டின மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையில் அந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லது தான் செய்கிறாங்கன்ற ஒரு விஷயம் விருச்சிக ராசியை பற்றி நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கேரக்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப உணர்ச்சி வயப்படக்கூடிய ஒரு விஷயங்கள், முன்கோபத்திற்கு ஆளாகக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்க தாங்க. ஸோ நீங்கள் கூடுமானவரை வந்து பொறுமையாகவும் முன்கோபத்தை வந்து அடக்கி இருந்தாலே பல நன்மைகளை நீங்கள் பெற முடியும். இந்த 2025வது ஆண்டில் சனி பகவானுடைய நிலை அப்படின்னு பார்க்கும்பொழுது சனி பகவான் அதாவது விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியில் பயணித்து கொண்டிருந்தார். இந்த கவலைகள் உங்களுக்கு இனி நீங்கும்னு சொல்லலாம். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் வராரு.